35 வயதாகும் இந்திய T20 அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் தொடர்ச்சியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் தடுமாறிட்டுமே இருக்காரு. முன்ன போல அசால்ட்டாக சிக்ஸர்களை அடிக்க முடியல. நடப்பு T20 உலகக்கோப்பையில கூட தொடர்ச்சியாக எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தல. முதல் லீக் போட்டியில அமெரிக்கா அணிக்கு எதிராக 84 ரன்களை அடித்து வெற்றி பெற செய்தார். சூரியகுமார் யாதவினை தொடர்ச்சியாக ரன் வேட்டையில ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. அமெரிக்கா அணிக்கு எதிரான போட்டிக்கு பிறகு ஒரு போட்டியில கூட 35 ரன்களை தாண்டல. குறிப்பாக முக்கியமான போட்டிகளான சவுத் ஆப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள், இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான போட்டிகள்ல கூட 18-18, 11-6 அப்படின்னு மோசமாக சொதப்பினார். இறுதி போட்டியில நியூசிலாந்து அணிக்கு எதிராக கோல்டன் டக்குமே ஆனார். இப்படி தொடர்ச்சியாக சொதப்பிட்டிருக்க சூரியகுமார் யாதவ T20 உலகக்கோப்பை 2026 வழி அனுப்பி வைக்க BCCI அதிரடியான முடிவு ஒன்றை எடுத்திருக்காங்களா. 4வது இடம் யாருக்கு? சூரியகுமார் யாதவுக்கு மாற்றாக 4வது இடத்தை ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுக்க BCCI பிளான் போட்டிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயருடைய ஃபார்ம் அபாரமாக இருக்கு. மேலும் 4வது இடத்துல ஆட சீனியர் வீரர் தான் தேவை அப்படின்றதுனால அந்த இடத்திற்கு ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வர முடிவு பண்ணிருக்காங்க. மேலும் இந்திய அணியில ஸ்பின்னர்களை அபாரமாக எதிர்கொள்ளக்கூடிய சில பேர்ல ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களுமே முக்கியமானவராக பார்க்கப்படுறாரு. அது மட்டுமல்லாமல் சூர்யா அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்கள்ல அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்கவுமே இருக்காரா. அதாவது T20 ஃபார்மட்ல இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கவுள்ளார் அப்படின்ற செய்தி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலுமே அது டீமுடைய நலனை கருதி தான் அவர் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அதனையுமே ரசிகர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.